Hi guys, welcome back to the football video. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சி vs ஒடிசா எஃப்சி பந்தோகா டிராஃபி மேட்சோட ரிவ்யூ தான் இது. சென்னை எஃப்சியோட அட்டாக்கர்ஸ் இந்த மேட்ச்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, சென்னை எஃப்சியோட டிஃபெண்டர்ஸ் இந்த மேட்ச்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி vs ஒடிசா எஃப்சி பந்தோகா டிராஃபி மேட்சோட ரிவ்யூ தான் அது. ஃபஸ்ட்டு இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமே. சென்னை எஃப்சி ஒரு கோல் கூட இந்த மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணல. ஒடிசா எஃப்சி ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கோல் ஸ்கோர் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா 40வது நிமிஷத்தில் பெனால்ட்டி மூலமாக டிகோ மொரிசியோ அவர் கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அதனால இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ஒடிசா எஃப்சி ஜெயிச்சிட்டாங்க. நம்ம சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் பந்தோகா டிராஃபி மேட்சை தோற்றுருக்கோங்க. ஸோ அதனால நம்ம சென்னை எஃப்சிக்கு அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் வின் மேட்ச்னு சொல்லி ஆகணும். இதுதான் இந்த மேட்ச்சில் நடந்துச்சு. ஸோ நம்ம சென்னை எஃப்சியோட ஸ்டார்டிங் 11 ஒடிசா எஃப்சிக்கு எதிராக என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போமே. நம்மளோட கோல் கீப்பர் சமிக் மித்ரா, நம்மளோட 4 டிஃபெண்டர்ஸ் யாரான்னு கேட்டிங்கன்னா அன்கித் முகர்ஜி, ரியான் எட்வர்ட்ஸ், லால்டின் புயா, விக்னேஷ் தக்ஷணாமூர்த்தி, இவங்க 4 பேர் தான் நம்மளோட டிஃபெண்டர்ஸ். அப்புறம் மிட்ஃபீல்டர்ஸ் யாராருன்னு கேட்டிங்கன்னா ஜிதேந்திரா, கார்னர் ஷீல், கியார் நசரிங்க. அதே போல் நம்மளோட ஃபார்வர்ட்ஸ் வில்மர் ஜார்டன் கில், சிம்மா சுக்குவு, அதே போல் குர்கிரத் சிங். நம்மளோட சப்ஸ்டிடியூட்டில் யாரெல்லாம் இருந்தான்னு கேட்டிங்கன்னா பிகாஸ், இர்ஃபான், ஃபரூக், மந்தாராவ் தேசாய், வின்சி, எல்சினோ இவங்க தான் இருந்தாங்க. இதில் நம்ம ஒன்று நோட் பண்ணும், லூகாஸ் பிரமிலா போன மேட்ச் சப்ஸ்டிடியூட்டில் இருந்தார். இந்த மேட்ச் லூகாஸ் பிரமிலா சப்ஸ்டிடியூட்டில் கூட இல்லை. அவருக்கு ஏதோ இல்னஸ்ன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக அவர் அடுத்த மேட்ச் ரெக்கவர் ஆகிடுவார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போங்க. அதே போல் நம்ம சென்னை எஃப்சியோட அட்டாக்கர்ஸ் இந்த மேட்ச்சில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னை எஃப்சியோட அட்டாக்கர்ஸ் நமக்கு நல்ல சான்சஸ் கிடச்சிச்சு. அதை கன்வெர்ட் பண்ணல. கார்னர் ஷீல்டுக்கும் சான்ஸ் கிடச்சிச்சு, வில்மர் ஜார்டன்களுக்கும் சில சான்சஸ்லாம் கிடச்சிச்சு. நம்ம கன்வெர்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், நம்மளும் கோல் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஸோ போன மேட்ச்சில் நம்ம அட்டாக்கர்ஸ் கோல்ஸை கன்வெர்ட் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் நமக்கு சான்ஸ் கிடச்சும் நம்ம கோல்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணல. அதுவும் ஃப்ரீ கிக்லாம் நம்ம கொஞ்சம் புவராகவே எடுத்தோம்னு சொல்லி ஆகணும். கார்னர் ஷீல்ட் சில ஃப்ரீ கிக்ஸை புவராக எடுத்தார். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அதை நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம அட்டாக்கர்ஸ் திருப்பி கோல் ஸ்கோரிங் ஃபார்முக்கு திருப்பி வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சீக்கிரம் வருவாங்க அப்படின்னு நம்புவோம். ஸோ ஏன்னா நம்ம 2வது பந்தோகா டிராஃபி மேட்சை தோற்றுருக்கோம். நமக்கு அடுத்த மேட்ச் ஒரு மஸ்ட் வின் மேட்ச். ஸோ அதில் நம்ம அட்டாக்கர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அட்டாக்கர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். போன மேட்ச்சுக்கு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் நம்ம அட்டாக்ஸில் யாருமே ஒருத்தவங்க கூட கொடுக்கல. ஸோ அது நமக்கு வந்து ஒரு வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அடுத்த மேட்ச்சில் நம்ம சென்னை எஃப்சியோட அட்டாக்கர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சென்னை எஃப்சியோட அட்டாக்கர்ஸ் இந்த மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணுமா, யார் வந்து இந்த அட்டாக்கில் ரொம்ப கீ நம்ம சென்னை எஃப்சிக்கு அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சியோட டிஃபெண்டர்ஸ் இந்த மேட்ச்சில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம கன்சீட் பண்ண ஒரு கோல் பார்த்தீங்கன்னா சமிக் மித்ராவோட மிஸ்டேக் அண்ட் விக்னேஷ் தக்ஷணாமூர்த்தி அந்த கிளியரன்ஸ் பண்ணாமல் விட்டார் பாலை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் தக்ஷணாமூர்த்தியோட பால் வரும், அவர் ப்ராப்பராக கிளியர் பண்ணாமல் விட்டுருப்பாரு. ஸோ அது மூலமாக ஒடிசா எஃப்சியோட பிளேயர் பாஸ் பண்ண இன்னொரு பிளேயர் பாஸ் பண்ணி அது த்ரூ பாலாக போகிறப்ப நம்ம சமிக் மித்ரா முன்னாடி வர அது பெனால்ட்டியாக மாறிடுச்சு. ஸோ இது மூலமாக தான் நம்ம பெனால்ட்டி கன்சிடர் பண்ணோம். ஸோ இது ஒரு டிஃபென்சிவ் மிஸ்டேக். மற்றபடி நம்ம டிஃபெண்டர்ஸ் லால்டின் புயா நம்மளுக்கு பெரிய பாசிட்டிவ்ங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை லால்டின் புயா டிஃபென்ஸில் கொடுத்துருந்தாரு. இல்லை மேபி ஒடிசா எஃப்சி இன்னும் கோல் கூட அடிச்சிருக்கலாம். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை எஃப்சியோட டிஃபெண்டர்ஸ் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சியோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச்சில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும். நமக்கு ஒரே பாசிட்டிவ் இந்த மேட்ச்சில் லால்டின் புயா மட்டும்தாங்க. மித்தபடி வேறு பிளேஸ் யாரும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி தான் ஆகணும். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சென்னை எஃப்சியோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் எப்படி இருந்துச்சு, நம்ம அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.